பாபா அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் சமயத்தில் சுரேஷ் நான் எதிர்பார்த்த மாதிரி போல என்ன சொல்லுவீங்கன்னு சார் ஃபெயிலியர் எல்லாருக்கும் போட்ட எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் லாஸ் வரும், எனக்கு யாருக்கும் லாஸ் வரக்கூடாது, எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணி எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லுங்க, ஐ வாண்ட் டு காம்பன்சேட் சார். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை சுரேஷ், எனக்கு இது என்னோட ஆத்ம திருப்திக்காக எடுத்த படம், என் குருவுக்காக எடுத்த படம், ஒரு பைசா கூட லாஸ் ஆகக்கூடாது, அதனால கேல்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கன்னு. ஃபைன் மிஸ்டர் ரஜினின்னா நான் பிடிச்ச கணக்கு அக்யூரேட்டாக இருக்கணும், யாரும் இதில் தவறு எதுவும் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் இவ்வளவு பெருந்தன்மையாக வந்து 100% லாஸ் காம்பன்சேட் பண்ணுற சமயத்தில் நாங்கள் அதே மாதிரி டைரக்ட் டயல் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசினோம். அப்புறம் மற்ற நாள் காத்தால இது நேற்று நடந்தது நைட் உட்காந்து இன்னைக்கே லிஸ்ட்டை போட்டு எனக்கு கொடுக்கணும், நாளை காலையில் டிஸ்பர்ஸ்மெண்ட் இப்படி தான் முடியும் அப்படின்னு கொடுத்தாங்களோ. கணக்கு தப்போ ரைட்டோ எதுவும் தெரியாது, கணக்கை போட்டு கொடுத்து என்னென்ன கணக்கு போட்டு கொடுத்தோமோ எக்ஸாக்ட் அமௌண்ட் தூக்கி எல்லாருக்கும் தூக்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட லாபமும் சேர்ந்து வச்சு எல்லாருக்கும் இப்படி செட்டில் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச சினிமா இண்டஸ்ட்ரி நடக்காத விஷயம் அகில உலகத்தையும் நடக்கல, லீவ் அலோன் இந்தியா, அகில உலகத்திலையும் எங்கேயுமே நடந்ததில்லை. 100% லாஸ் காம்பன்சேட் பண்ணுறது கிடையவே கிடையாது.